புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதே திமுக தீய சக்தின்னு சொல்லி சொல்லி தான் இயக்கத்தை வளர்த்தார். இன்னைக்கு அது தீய சக்தியா இருக்கா இல்லை தீய 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 சக்தியா இருக்கா? தீய 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 சக்தி தான். இது வந்து விளம்பர கட்சி, விளம்பர முதலமைச்சர் இதில் தான் ஓடிட்டு இருக்கே தவிர இப்போ எல்லாரும் திமுகவா அண்ணா திமுகவா? திமுக இல்லை, திமுக பண்ண தவறுகளுக்கு இல்லை. இனிமேல் அண்ணா திமுக தான், அது எடப்பாடியார் தான். ஒரு உதாரணத்துக்கு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சுமா, அப்போ அவர் கூலி சினிமா பார்த்துட்டு இருந்தாரு. என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, பேர் சொல்றதுக்கு முன்னாடியே சிரிப்பு வந்து நீங்கள் சொன்ன இந்த ஆளுமை திறன், அறிவுத்திறன் இதெல்லாம் வச்சு யோசிச்சு அண்ணன் வந்து ஒரு ஆல் பாஸ் போட்டார் பாருங்க. அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீடு. யாரு அதற்கு உரிமை கொண்டாடுறது? இல்லை, உரிமை கொண்டாடுறதுன்னா அண்ணன் தான் கொண்டாட முடியும். கண்டிப்பாக. அடுத்த எம்ஜிஆர் விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த விஜய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒப்பீட நீங்க எப்படி பார்க்கறீங்க? பேட் வச்சு தான் விஜய் பேசுறாரு. அவரை துண்டிச்சிட்டீங்கன்னா இவர் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். ஸ்டாலின் வந்து துண்டிச்சிட்டுன்னா இவர் வந்து A4 சீட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல சிறந்த நடிகர், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நல்ல தலைவரான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் இல்லை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மகளிர் அணியினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி பா. வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசுகிறது. ஏன்னா உங்களை வந்து வெளியிலிருந்து இந்த திரையில் பார்த்துருக்கோம், தொலைக்காட்சிகளில், விவாதங்களில், உங்களுடைய செய்திகளை பார்க்கும் பொழுது, உங்களுடைய கட்சி பணிகளை பார்க்கும் பொழுது உங்களை பற்றின ஒரு பிம்பம் இருந்துச்சு. கடந்த சில நாட்களாக உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தேன். அது வந்து எனக்கு அந்த பிம்பத்தை முழுசாக மாற்றிடுச்சு. உங்களுக்குள்ளார ஒரு அருமையான ஒரு காதல் இருக்குது, அப்பாவை பற்றின ஒரு பியூட்டிஃபுல்லான எபிசோட் இருக்குது, கழகத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று, ஒரு பக்தின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு வளர்மதி அவர்களை பற்றிய ஒரு பிம்பம் கடந்த ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ரொம்ப நன்றி. ஓகே, நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு பொலிட்டிஷியன், ஒரு ரக்டு லேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பயணம் அப்படிப்பட்ட ஒரு பயணமாகவும் இருந்திருக்கு. ஸோ மாவட்ட மகளிர் அணி செயலாளர்லேருந்து இன்னைக்கு மாநில மகளிர் அணியினுடைய செயலாளர், இந்த ஜேர்னி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது என்ன தோணுதுமா உங்களுக்கு? முதல்ல இந்த பொது வாழ்க்கையில் வந்து நம்ம பட்ட அந்த இவ்வளோ தூரம் நம்ம வந்து வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கும்போது முதல்ல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இத்தனை போராட்டங்கள் கலந்த வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாளுமே. எல்லா நிலைகள்லேயுமே போராட்டங்கள் தான். அரசியலுக்கு வந்த புதுசும் சரி, இல்லை அரசியலை சந்தித்த மனிதர்களும் சரி, இல்லை நாங்கள் பார்த்த தலைவர்களை மட்டுமே நாங்கள் வந்து மையமாக வச்சு நாங்கள் அரசியல் பண்ண காரணத்தினால, இந்த அளவுக்கு தலைவர்களும் எங்கள் மேலே அன்பு வச்ச காரணத்தினால, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவும் சரி, அண்ணன் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் சரி, 3 பேரும் என் மீது வைத்த ஒரு தனிப்பட்ட அன்பின் காரணத்தினால இந்த அளவுக்கு என்னால் பயணிக்க முடிஞ்சது. அதுக்கு கழகத்தினுடைய தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய அவங்களுடைய ஆசி, அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. என்னை வந்து தூக்கி சுமந்திருக்காங்க. இந்த தொண்டர்கள் வந்து என்னை தூக்கி பயணிச்சிருக்கிறாங்க, அதுதான் சொல்லணும். இப்போ நான் வந்து வளர்மதி அப்படின்ற பேரை ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு பெண்ணை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து வரணும்னு எங்கள் அப்பா கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே வந்து இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்க சிறந்த மேடை பேச்சாளர், இவங்களை கூப்பிடணும், இவங்களை பேச வைக்கணும் அப்படின்னு என்னை வளர்த்த பெருமை வந்து கட்சி தொண்டர்களுக்கு அதிகம் உண்டு. அது எல்லா தொண்டர்களுக்கு, புரட்சித் தலைவர் காலத்து தொண்டர்களும் சரி, அம்மா காலத்து தொண்டர்களும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்து தொண்டர்களும் சரி, அவங்களுக்கு முதல்ல நான் என்னுடைய கடவுளுக்கு நன்றி. இரண்டாவது, இந்த இயக்கத்தில் என்னை வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு நன்றி. என்னை நீ மிகவும் நேசித்து கொண்டிருக்கிற நான் தலைவர்களாக வணங்கக்கூடிய புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். கிரேட். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போது எம்ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருடைய மனசுலையும் ஒரு இமேஜாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா வள்ளல், இப்போது அம்மா அப்படின்னு சொன்னால் தைரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பொலிட்டீஷியன் வந்து தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு தனக்குன்னு ஒரு ஸ்டைலை அடாப்ட் பண்ணுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி பார்த்தா உங்களோட ஸ்டைல் வந்து ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்து ஒரு அதிரடியான ஒரு பேச்சு, இல்லை ஓப்பனாகவே உங்களுடைய பேச்சுக்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டேரிங்காக நிறைய பேசியிருக்கீங்க, அந்த மனசில் இருக்கிறத கொட்டியிருக்கீங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு என்றைக்குமே உங்களோட பேச்சில் வந்து ஒரு
ஒரு பவுடர் கோட்டிங் இருந்து நான் பார்த்ததே இல்லை. என்ன உண்மையோ அதை அப்படியே பேசுவேன், அதோட பின்விளைவுகள் அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி டிசைட் பண்ணீங்க? முதல்ல அந்த முதல் மேடை, ஐ திங்க் ஜான்சி ராணி திடலில் பேசின மேடை, அன்றிலிருந்து இன்று வரை இதுதான் உங்களோட ஸ்டைல்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் காரணம். எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஒரு பட்டை திட்டி ஒரு இந்த லெவலுக்கு என்னை கொண்டு வந்து வச்சதுக்கு காரணம். இப்போ எங்கள் அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய கணவரும் வந்து எங்கள் அப்பா மாதிரியே அவரும் அப்பப்போ பார்த்திங்கன்னா இது சரியில்லை, இது இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி அவரும் பாதி பட்டை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்போவும் நான் உடனே கூட அவர்கிட்ட விவாதம் பண்ணுவேன். அப்போ தான் வந்து எங்கள் அப்பா அப்படி பண்ணார், இப்போ நீங்களும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு விளையாட்டை கேட்பேன். இது அப்படியே தொடர்ந்து வந்து அதே ஸ்டைலில் பயணம் வந்துடுச்சு. அவர் இப்படி தான் பேசணும் மேடையில். வந்து எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, நீ மேடையில் வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்கள பார்க்கக்கூடாது, நின்றுக்கிட்டு இருக்காங்க பாரு அவங்கள பார்த்து பேசு. கீழே உட்காரவங்களாம் நம்ம கட்சிக்காரவங்க, அவங்க எப்போவுமே நமக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க நடுநிலையாளர்கள், ஒரு தீர்மானம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பேசணும், அவங்க வந்து உங்கள் பேச்சை ரசிக்கணும், அந்த மாதிரி பேசணும்னு எங்கள் அப்பா அப்பப்போ வந்து அப்படியே திட்டி அப்படியே அதே வந்துடுச்சு. இல்லை, நிறைய உங்களோட ஸ்பீச்சஸ் பார்த்துருக்கேன். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் ஒரு ஆண் பேசக்கூடிய ஒரு பேச்சு, அந்த குரல், அந்த தொனி, அது போய் ரீச் ஆகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி மேடையில் பேசும்போது என்னுடைய தமிழாசிரியர் கூட என்ன சொல்லுவார்னா, முதல் வரிசையில் இருக்கிறவனை பார்க்காத, உன்னோட கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகிடும், கடைசியில் பாரு, ஏன்னா கடைசியில் இருக்கிறவனுக்கு உனக்கு ஐ கான்டாக்ட் இருக்காதுன்னா. ரீசெண்டாக நீங்கள் பேசின ஒரு மேடை நான் பார்த்தேன். இப்போ உங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எல்லோரும் பேசிட்டாங்க. எல்லோருமே அஃப்கோர்ஸ் அது உங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு, அதனால் வந்து எல்லோரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பாராட்டி ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் பேசின ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதிர்வாக இருந்துச்சு. அது மனசில் தோணி பேசுனீங்களா, இல்லை முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்ததா? எப்படி அந்த மொமெண்ட்டில் பேசுனீங்க? நான் எப்போவுமே கொஞ்சம் யோசிப்பேன், இந்த மாதிரி ஏதாவது பொதுக்குழு நடக்கும் என்ன பேசுனீங்க. ஏன்னா முதல் மேடையில் பேசுனது கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது, பட் இப்போ ரீசெண்டாக பொதுக்குழுவில் பேசுனது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பொதுக்குழுவில் பேசினாலும் பொதுச் செயலாளர் தேர்வு நடக்கும்போது சினிமா பாடல் ஒன்று சொன்னேன் நான். ஓகே. அந்த பாடல் வந்து அது என்னை அறியாமல் அப்போவுமே வந்து, என்ன பாட்டு அது? என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு தலைவருடைய பாட்டு. அது அந்த நேரத்தில் நீதி மறையட்டும், நமக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து அது அந்த நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே தான் அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்து, மைக்கிட்ட நின்று தான் ஞாபகம் வந்துச்சு. அதை பாடும்போது அப்போ எல்லாருக்கும் வந்து அவருடைய அண்ணா எடப்பாடியார் வந்தோடனே அந்த அந்த வார்த்தை வந்து பொருத்தமாக போயிடுச்சு. எக்ஸாக்ட். நீங்கள் அந்த பாட்டை பாடும்போது அந்த தேர் இஸ் ஒரு ரூம், ஒரு பிசிஆர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அத்தனை கேமராஸையும் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு இயக்கத்தை எடுத்துக்கிட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்க எடப்பாடியார், இப்படியான ஆளுமைகளை சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கமாக நான் பார்க்குறேன். உங்களுடைய இந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு பெண்ணாக 1984 முதல் முறையாக நீங்கள் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் அமைச்சராக இருந்த காலகட்டம், பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருந்த காலகட்டம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி வேறு எந்த கட்சியிலையாவது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய இந்த பயணம் வேறொரு இயக்கத்தில் சாத்தியப்பட்டிருக்கும்? கிடைச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இதில் வந்து எப்போவுமே உழைப்புக்கு மரியாதை கொடுக்குற கட்சி அனைத்து இந்திய அதிமுக தான். அதே மாதிரி சாதாரணமானவங்களை கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய கட்சி அதிமுக தான். வேறு எந்த கட்சியிலையும் அந்த மாதிரி எல்லாம் நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு இப்படித்தான் ஒரு வளையம் தான் இருக்கும், குடும்ப வளையம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பின்னணியை வச்சுட்டு தான் வருவாங்க. ஆனால் அதிமுகவில் மட்டும்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவும் சரி, சாதாரண தொண்டனை கூட ஒரு உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து வச்சு அழகு பார்த்தவங்க 3 பேருமே. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, அண்ணன் 3 பேருமே, எடப்பாடியார் உள்பட. இவங்க சாதாரண தொண்டரை கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மனம் படைத்த தலைவர்கள் தான் இந்த கட்சிக்கு. இந்த நிலைமை வேறு எந்த கட்சியிலையுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருக்கவும் முடியாது. இப்போ சாதாரணமாக சபாநாயகராக அண்ணன் தனபால் இருந்தார். அவரெல்லாம் சங்ககிரியில் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து ஸ்பீக்கராக உட்கார வச்சாங்க, உணவுத்துறை அமைச்சராக உட்கார வச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுலேயும். அதே மாதிரி புரட்சித் தலைவர் காலத்திலையும் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா துரை கோவிந்தராஜன், அவர் சாதாரணமான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான். அந்த மாதிரி ஆட்கள் நான் காளிமுத்து, அவரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்த கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா
அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். ஓகே. ஸோ உங்களுடைய பீரியடில் நீங்கள் முதல் முறையாக எலெக்ட் ஆனதுலேருந்து அதற்கு பிறகான காலகட்டங்களில் திமுக எதிர்ப்புங்கிறது தான் அதிமுகவினுடைய ஒரே தாரக மந்திரம். புரட்சித் தலைவர்கிட்டயே என்ன அதிமுகவோட கொள்கைன்னு கேட்டபோது அவர் அண்ணாயிசம்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக எதிர்ப்பு அதுதான் அதிமுகவினுடைய தாரக மந்திரம். ஸோ இந்த திமுகவை இந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்க்க வேண்டிய ஒரு காரணம் அன்னைக்கு இருந்தது. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க திமுகவினுடைய இந்த பரிணாம வளர்ச்சியை? இல்லை, திமுக எதிர்ப்புன்றது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதே திமுக தீய சக்தின்னு சொல்லி தான் இயக்கத்தை வளர்த்தார். ஓகே, இன்னைக்கு அது தீய சக்தியாக இருக்கா இல்லை தீய சக்தியாக இருக்கா? தீய சக்தி தான். ஓகே. ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லலை, இது பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஓகே. பொதுமக்கள், இது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை திமுக எதிர்ப்புன்றது இது ஆனால் இன்றைக்கி பொதுமக்கள் வரைக்கும் திமுக ஒரு தீய கட்சின்ற அளவுக்கு போயிடுச்சு. அதான் இன்றைக்கி எல்லாருமே அவங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் வெளி உலகத்துல எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதனால் அது பெரிய பெரிய இதே கிடையாது. தீய சக்தி தான், அது அப்படி ஊறிடுச்சு. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அது ஊறி போச்சு. ஓகே, கடந்த 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்குது, அதனால் நான் தேர்தல் தொடர்பாக கரண்ட் பாலிடிக்ஸ் தொடர்பாக நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக சமூக நலத்துறை மற்றும் ஏற்கனவே ரூரல் இண்டஸ்ட்ரீஸுடைய மினிஸ்டராகவும் இருந்திருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த 5 ஆண்டுகளை நீங்கள் ஒரு அமைச்சராக ஒரு மதிப்பீடு பண்ணீங்கன்னா எப்படி இருக்குது? ரெண்டாவது, ஒரு பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து உங்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்குதுங்கிறதையும் நீங்கள் சொல்ல முடியும். திமுக ஆட்சியை பற்றி. ஆமாம். அதாவது திமுக ஆட்சி மேலே அவங்க ஆட்சிக்கு வந்ததே நிறைய வந்து பொய்யா சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதாவது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. வாக்குறுதிகளை கொடுத்து தவறான பிரச்சாரங்களை பண்ணி பொய் பிரச்சாரங்களை பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதன் பிறகு தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் ஜெயித்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள்லையே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறது மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் மட்டும்தான் புதுசாக வச்சுருக்காங்களே தவிர, ஆனால் திட்டங்கள் அத்தனையுமே அம்மா போட்ட திட்டங்கள் தான். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாரோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேருந்து தொடரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன இருக்குதோ அந்தந்த திட்டங்களை தான் இன்றைக்கி அவங்க புது பேர் சூட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க. இது மக்களுக்கு தெரியுது. ஆனாலும் கூட இன்றைக்கி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்றது மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. எதுவுமே எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க, கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. தங்கம் கொடுக்கல, அதே மாதிரி மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுக்கல, அம்மா மினி கிளினிக் கிடையாது, அம்மா உணவகங்கள் சரியாக நடத்தலை, அம்மா கொடுத்த ஸ்கூட்டி கொடுக்கல. இதெல்லாம் யாரும் கேட்காமலேயே அம்மா கொடுத்தாங்க. அதனால் மக்களுக்கு ரீச் ஆச்சு. இவங்க வந்து பொய்யா வாக்குறுதினா, அதுவும் பெண்களை எப்படியெல்லாம் அவங்கள ஏமாற்றலாம் அப்படின்னு கொண்டு வந்த அந்த அறிவிப்புகள் தான். இல்லத்தரசிக்கு 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க, மக்கள் அதை நம்பினாங்க. அதே மாதிரி அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் அந்த நகையில் கடலெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுறோன்னாங்க. பெண்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு போய் இருக்கிற நகையை கூட அடமானம் வச்சாங்க. ஆக எதுவுமே பண்ணலை அவங்க. இந்த 1000 ரூபா கூட எப்போ கொடுத்தாங்கன்னா, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து தமிழ்நாடு பூராவும் பிரச்சாரத்தில் 1000 ரூபாய் எங்கே சொன்னீங்களே செய்யலேன்னு இப்போ சட்டசபையில், அறிக்கையில், பொதுக்கூட்டத்தில் திருப்பி வலியுறுத்தி சொன்னதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு தான் இந்த 1000 ரூபாயை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ சட்டசபை தேர்தல் வருதுன்றதுக்கு பிறகு இந்த பணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க, 5000 ரூபாய். இது இந்த பொய்யான வாக்குறுதிகள் அத்தனையுமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பொய் இது. அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி இத்தனை சலுகை நமக்கு கிடைச்சிது, ஆனால் இப்போ எதுவுமே கிடைக்கல. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ரெண்டாவது, பாலியல் தொந்தரவு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாலியல் தொந்தரவு, கள்ளச்சாராய சாவுகள், இறப்புகள் அத்தனையும், இப்படி நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி மேலே ஒரு வெறுப்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெறுப்பை மறைக்கிறதுக்கு விளம்பரன்ற போர்வையை போத்திக்கிட்டு தெரிகிறாங்க. தினந்தோறும் இந்த வெல்லும் பெண்கள், புதுமை பெண்கள், ஏதாவது ஒரு பேர் புதுசாக, அது மக்களுக்கு புரிஞ்சாதானே சொல்கிறதுக்கு, இவங்களே ஒரு பேரை சூட்டி சாயம் பூசி அந்த போர்வையை போத்திக்கிட்டு நடமாடிட்டுருக்கிறாங்க. இது வந்து விளம்பர கட்சி, விளம்பர முதலமைச்சர்,
இதில் தான் ஓடிட்டுருக்கே தவிர வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இல்லை நடுத்தர குடும்பங்களுக்கு அவங்கள பாதிக்காத அளவுக்கு இவங்க எந்த விதமான சலுகையும் அறிவிக்கலை. ஓகே, நிறைய ஸ்கீம்ஸ் நீங்கள் சொன்னீங்க. இந்த ஸ்கீம்ஸை பற்றி கொஞ்சம் பேசினா தான் மக்களுக்கும் அது கொஞ்சம் நினைவுபடுத்தணும். ஏன்னா மக்களுக்கு வந்து கொஞ்சம் மறதி அதிகம்னு கூட சொல்லலாம். இப்போது எனக்கு நினைவில் இருக்கிற படி பார்த்தா முதல்ல வந்து ஒரு பெரிய ஒரு ரிஃபர்மேஷனில் ஒன்று வந்து புரட்சித் தலைவர் வந்து அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து அவர் விரிவாக்கம் செய்து அது ஒரு எல்லோருக்குமான அந்த உணவுங்கிற ஒரு இடத்துல ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது காலனி ஆச்சு, அப்புறம் இலவச பாட புத்தகம் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அதே போல் தொட்டில் குழந்தை திட்டம் அது வந்து அம்மா கொண்டுட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். அதுக்கு பிறகு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்தாங்க. ரெண்டாவது பேசிக்கலாகவே பெண்கள் வாக்கு அதிமுகவுக்குன்னு இருக்கும். நீங்கள் மாநில மகளிர் அணி செயலாளருங்கிறதுனால அதை நான் சேர்த்தே கேட்குறேன். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல, இதை அதிமுக மக்களிடையே கரெக்டாக கொண்டுட்டு போய் சேர்த்துருக்காங்களா? அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, மக்களுடைய பாதுகாப்பு குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு இப்படி எல்லாம் கேள்விக்குறியாக இருக்குதுங்கிறத அதிமுக கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கா? தமிழ்நாடு பூராவும் இந்த அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசக்கூடிய பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் பொதுமக்கள் வந்து அத்தனை பேரும் இதை கேட்குறாங்க. இந்த செய்திகள் வந்து மக்களுக்கு போய் சேருது. இப்போ நேற்றைக்கு கூட பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம், நான் நேற்றுக்கு இரவு பேசிட்டு தான் வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பெண்கள் மட்டுமே கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்தில். அது காஞ்சிபுரத்தினுடைய ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதி. எல்லாருமே இந்த ஸ்கீம்ஸு, இந்த பெண்களுடைய பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பேசின உடனேயே அவங்க அது ரொம்ப ஆர்வமாக அந்த பெண்கள் வந்து ஆமாம்மா இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் தெரியுது. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஊர்கள்லேயுமே போய் பேசினாங்க. ஆனால் பேசினதை தொலைக்காட்சியிலையோ இல்லை பத்திரிகைகள்லேயோ ஒரு குறிப்பிட்ட செய்திகள் மட்டும்தான் அவருடைய செய்திகள் வருது. மக்களுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு சில பேர் பத்திரிக்கை பார்ப்பாங்க, ஒரு சில பேர் தொலைக்காட்சி பார்ப்பாங்க, ஒரு சில பேர் ஃபோன் பார்ப்பாங்க. சில செய்திகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உழைப்பாளிகள் காலையில் வேலைக்கு போகிறாங்க, இரவு தான் வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வர்ற நேரத்தில் அவங்களுக்கு இந்த செய்திகள் போய் சேரலை அப்படின்றது பாதியை வந்து அப்படியே சுருக்கிடுறாங்க. அண்ணனுடைய பேச்சு சட்டசபையில் பேசுகிறாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சட்டசபையிலே பார்த்தீங்கன்னா நேரலையை துண்டிக்கிறாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறத காட்ட வேண்டாமா? அவர் பேசுகிறத காட்டணுமா இல்லையா? அப்போ தான் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு எதுக்காக அவர் பேசுகிறார், மக்களுக்காக பேசுகிறாருன்றது தெரியணும். இல்லை, இது காட்டலை, அதை மட்டுமே இருட்டடிப்பு பண்ணுறாங்க. எதுக்கு? அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாமல் இல்லை, இவ்வளவு தூரம் இவங்க இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்றது மக்கள் தெளிவாக தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ அவருடைய பயணம், நீங்கள் அவரை பற்றி கோட் பண்ணதுனால அவருடைய பயணத்தை பற்றி சொன்னதுனால கேட்குறேன். தமிழ்நாடு முழுக்க இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கேவுடைய ஸ்டைலே எப்படின்னா, அம்மா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது அது ஒரு பேட்டர்ன் இருக்கும். எதிர்க்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாக வேலையை தொடங்கினாலும் கடைசி ஒரு 2 மாதத்துக்குள்ளாகவே தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தையே மாற்றி போட்டுருவாங்க. அது அவங்களோட ஸ்டைல், அது அவங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ தமிழகம் முழுவதும் இவர் மேற்கொண்ட இந்த ஒரு பயணம் என்ன மாதிரியான ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு? ஏன்னா நம்ம பார்க்குறோம், மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள்றதை நம்ம பார்க்குறோம். அவருடைய தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போங்கிற அந்த பயணம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒர்க் ஆகிருக்கு. பட் நீங்கள் நிறைய பிரச்சாரங்கள் பார்த்துருக்கீங்க. 84ல் எம்ஜிஆர் அவர்கள் களத்திலேயே இல்லாமல் வென்ற தேர்தல் தொடங்கி பார்த்துருக்கீங்க. மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வந்து அம்மாவின் மறைவுக்கு பிறகு இது வந்து ஒரு வெற்றிடம் இருந்துச்சு. இனிமேல் இந்த கட்சி அவ்வளவுதான், உடஞ்சி போயிடுச்சு, இனிமேல் வந்து உடஞ்ச கட்சி அப்படி தான், என்னென்னவோ பொய் பிரச்சாரங்கள், உங்களுக்கு வந்து கட்சி துண்டாக போயிடுச்சு அப்படின்னு பொய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. மக்கள் மத்தியில் திமுகவும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. எதிரிகளே இல்லை களத்தில், நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோன்ற மாதிரியெல்லாம் பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இவருடைய புரட்சி இந்த பயணம், எழுச்சி பயணம் தமிழ்நாடு பூராவும் போனதுக்கு பின்னால் அவருக்கு வந்து ஸ்டாலினுக்கு மாற்று இதுவரைக்கும் இல்லைன்னு நினச்சோம். இப்போ ஒரு மாற்றுக்கு ஒரு தலைவர், அம்மாவுடைய பிள்ளையாக வந்து நின்றுட்டார் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இன்றைக்கி பேசி அவர் பின்னாடி நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தலைவராக மக்கள் மனசில் நிற்கிறாங்க. இப்போ எல்லோரும் திமுகவா அதிமுகவா? திமுக இல்லை, திமுக பண்ண தவறுகளுக்கு இல்லை, இனிமேல் அதிமுக தான், அது எடப்பாடியார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அது களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நம்புறீங்களா? நிச்சயமாக கண்டிப்பாக
அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லை, எனக்கு சந்தேகம் இல்லை. நீங்கள் சொன்ன அந்த ஒரு மொமெண்ட்டை நோக்கி நான் போகிறேன். என்னென்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சி வந்து என்ன ஆக போகுதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்போது எங்கே பேசினார்னாலும் ஒன்று சொல்லுவார், இன்னும் 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழப் போகுது, இன்னும் 2 மாதத்தில் அப்படின்னு. ஆனால் 4 வருஷம் 2 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 போராட்டங்கள் நடந்துச்சு. அதையும் மீறி, அதாவது நான் சொல்கிறது வெவ்வேறு பெயர்களில் திமுகவினுடைய துணை அமைப்புகளே போராட்டம் நடத்துனாங்கன்னு கூட நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, அதெல்லாம் மீறி ஊடகங்கள் ஒரு ஆளும் கட்சியை பார்த்து மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தும் கூட அந்த ஊடகங்களை எதுவுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணல. இன்றைக்கி ஊடகங்களை எல்லாம் மிரட்டுறாங்க, அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ரொம்ப ஒரு ஜனநாயகவாதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துட்டாரோ? அதாவது 4.5 வருஷம் போராட்டம் நடத்துறீங்களா, நடத்துங்கப்பா, ஊடகத்தில் என்ன திட்டுறீங்களா, திட்டுங்க அப்படின்னு விட்டுட்டாரோ? அம்மாவோட ஸ்டைலில் இன்னும் இறுக்கி பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? போராடுறதுன்றது ஒரு உரிமை. இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது போராட்டங்கள்லாம் நடந்தது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள். எல்லாம் சுதந்திரம் கொடுத்தாரு, எல்லாம் அமைதியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நடத்துகிற போராட்டங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த 2 மாத காலமாக பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டாக தூக்கி போடுறாங்க பஸ்ஸில். பெண்கள், ஆண்கள் கூட கிடையாது, பெண்கள். ஒரு பெண்ணை தரதரன்னு இழுத்துட்டு போய் டயர் கடியில் அந்த அம்மா போகிறாங்க. அவ்வளோ மோசமான நிலையில் காவல்துறை அந்த போராட்டக்காரர்கள் நடத்துகிறாங்க. அப்போது அரசுக்கு கெட்ட பேர், போலீஸ் இப்படி நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கெட்ட பேர். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தரப்பும் டீச்சர்ஸ் போராட்டம் நடத்துனாங்க, தொடர்ந்து போராட்டம் நடத்துனாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்துனாங்க. எல்லாரையுமே ஒரு சர்வாதிகாரமான முறையில் காவல்துறை கையில் வச்சுட்டு அவங்கள படுத்தின பாடுகளெல்லாம் தொலைக்காட்சியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலே நேற்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெரிய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவருடைய துணைவியார் ஜான்சி ராணி, எனக்கு நல்லா தெரியும் அவங்கள. அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்காகவே குரல் கொடுத்துட்ருக்கிறவங்க மரியாதைக்குரிய அண்ணியார் ஜான்சி ராணி அவர்கள். உங்களோடு உடன்பாடு வச்சிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருடைய மனைவிக்கே இவ்வளவு மோசமான நிலையில் அவங்கள தாக்கப்பட்டு அவங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போராட்டம் நீங்கள் நடத்தியிருக்கீங்கன்னா, அண்ணா அமைதியாக இருந்தார்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அது அமைதி புரட்சி. அவர் அமைதியாக இருந்து 4.5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியை நடத்தி காட்டினார். இல்லைன்னா இதே கண்டிஷன் இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாதிரியே அன்னைக்கு நடந்திருந்துச்சுன்னா, அன்னைக்கு இதே போக்கு கடைப்பிடிச்சிருந்தாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெருவிலே வந்து நின்று போராட்டம் நடத்திட்டு இருந்திருப்பார், அவரும் போராட்டம் நடத்திட்டு இருந்திருப்பார். அதான் நடந்திருக்கும். ஆனால் அவர் அமைதியாக இருந்து எல்லாரையும் அவங்கவுங்க மனசு புண்படாத அளவுக்கு, கேட்குறவங்களுக்கு முடிந்த அளவுக்கு செஞ்சு, அவங்களுடைய போராட்டக்காரர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அவங்கள அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டு அமைதியாக ஒவ்வொரு பிரச்சனையும் முடித்தார். ஆனால் இன்றைக்கி முடிக்க முடியலையே. இத்தனை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குதே, ஒரு முதலமைச்சர் தலையிட்டு பேச முடிஞ்சிச்சா? இல்லை துணை முதலமைச்சர் தலையிட்டு பேச முடிஞ்சிச்சா? அவருக்கு பல முக்கியமான வேலைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சுமா, அப்போ அவர் சினிமா பார்த்துட்டு இருந்தார். கரெக்டாக சொல்கிறீங்க, சினிமா பார்த்துட்டு இருந்தார். கரெக்டாக அவருடைய மகன் தயாரித்த படத்தோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு தந்தையாக போயிருக்காரு. அதை நீங்கள் தவறாக சொல்லலாமா? இதை வந்து தவறாக சொல்கிறதா அப்படின்றதெல்லாம் இல்லை. சினிமா பார்த்தார் முதலமைச்சர், முதலமைச்சர் சினிமா பார்த்தார். துப்புரவு பணியாளர் தூக்கி போட்டுட்ருக்குறாங்க, டயர் கடியில் தள்ளி விட்டுட்ருக்குறாங்க. 2வது, தூய்மை பணியாளர்களை நம்ம மரியாதையோடு தான் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க தான் தினந்தோறும் இரவெல்லாம் கண் விழித்து இந்த ஒவ்வொரு நகரத்தையும் சுத்தப்படுத்திட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்குன்னா, அந்த கோரிக்கையை செவிசாச்சு இல்லை கூப்பிட்டு வச்சு சமாதானமான முறையில் பேசி அதை நல்ல முறையில், இப்போ முடியாது அடுத்த தடவை ஏதாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வச்சு செய்யலாமே தவிர, இப்படி ஒரு சர்வாதிகாரமான முறையில் அடக்குமுறை இந்த அரசாங்கம் செஞ்சிச்சுன்னா, அதுக்காக எங்கள் அண்ணனுடைய ஆட்சி இந்த ஆட்சியும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே, அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் கேபினெட்டில் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருந்தீங்க இல்லையா? அந்த காலகட்டம் ஆல்மோஸ்ட் அது ஒரு மினிஸ்டருக்கு ஈக்குவலான பொசிஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பை த கேபினெட், அதனுடைய அந்தஸ்து படி. என்னோட கேள்வி என்னென்னா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்த அந்த பொறுப்பில் வந்து இப்போதைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர் இருக்கார். என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, பேர் சொல்கிறதுக்கு முன்னாடியே சிரிப்பு வந்துச்சு. சரி, ஓகே. இல்லை, அவர் மக்களை சிரிக்க வச்சதா அவர் நம்பிட்டு அவருக்கு நான் சிரித்தேன். சரி, ஓகே. அதனால் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பாடநூல் கழக தலைவராக இருந்த பொழுது அவர் முதல்வர், நீங்கள் அவரை துறை ரீதியாக சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அதெல்லாம் நடந்திருக்குதா? இல்லை, துறை ரீதியாக எப்போவுமே அண்ணன் வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்துக்கு முன்னாடி
ஒவ்வொரு துறை வாரியாக ஆய்வு நடத்துறதுன்றது முதலமைச்சர்கள் வந்து தொடர்ந்து அதை பழக்கமாக வச்சிட்ருப்பாங்க. அது மாதிரி அந்த துறை, இப்போ என்னுடைய துறை வந்து பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், சேர்மன், எம்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு துறை வாரியாக அண்ணன் வந்து ஆய்வு செய்வாங்க. என்னென்ன நம்ம இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலாம், இல்லை அறிவித்ததுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்றதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த டிமாண்ட்லேயே சேர்ப்பாங்க. ஒரு டிமாண்டுக்கு அறிவிப்புகள் வரும்பொழுது சேர்ப்பாங்க. பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேர்ப்பாங்க. ஓகே. ஸோ அவருடைய அந்த ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து இந்த குடிமராமத்து நாயகன் அப்படின்ற ஒரு பட்டம். ஏன்னா அது நான் ஒரு டெல்டா காரங்கிறதுனால எங்கள் ஊருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பல வருடங்களாக தூர்வாரப்படாமல் இருந்த ஆறுகள், குறிப்பாக சொல்லணும்னா அந்த வாய்க்கால்கள், கம்மாய்கள், இது எல்லாத்தையும் தூர்வாரினார். அவருடைய அந்த 4.5 ஆண்டுகளில் அவர் கொண்டுட்டு வந்த திட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான அல்லது ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு திட்டம்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு 2 விஷயம் எனக்கு அண்ணன் கொண்டு வந்த திட்டங்களே பிடிச்ச திட்டங்கள். ஒன்று வந்து இந்த கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் படிக்க முடியல. பள்ளிக்கூட ஸ்கூல் நடக்கலை. வீட்டிலேயே ஆன்லைன் கிளாஸ் வந்து வச்சு படிக்கணுன்ட்டாங்க. பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் இந்த டிவி இதிலே உட்காந்து, இல்லை டேப்லேயே உட்காந்துக்கிட்டுதுங்க இவங்க படிக்கிறது போகிறதுக்கு. அப்படி அது அவங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னே தெரியல. படிக்க முடியாத காலகட்டங்களில் அதை வந்து உண்மையிலேயே நீங்கள் சொன்ன இந்த ஆளுமை திறன், அறிவுத்திறன் இதெல்லாம் வச்சு யோசித்து அண்ணன் வந்து ஒரு ஆல் பாஸ் போட்டார் பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இது பிள்ளைங்கள் வந்து சந்தோஷப்படுற விஷயம்னா கூட இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஆல் பாஸ்ன்றது கொரோனா பேட்ச்னே ஒரு பேட்சே உருவாக்கிட்டாரு. அந்த நேரத்தில் வந்து வேலைக்கு போக முடியல, சிரமமான சூழ்நிலையில் குடும்பங்கள் இருந்தாங்க. அதே மாதிரி பள்ளிக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த தொய்வு ஏற்பட்டுறக்கூடாது. இந்த 2 வருஷ படிப்பு சேர்த்து படிக்கணுமே அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பசங்க திங்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மைண்ட் வேறு மாதிரி போயிடும். அதனால் அண்ணன் மட்டுமே தனிப்பட்ட முறையில் அவராக முடிவெடுத்தது தான் ஆல் பாஸு. அதில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைங்க வந்து எவ்வளவு சந்தோஷமாக ஆல் பாஸ்ன்னு சொன்ன உடனே பிள்ளைங்க ஒரே கிளாப்ஸு எல்லா இடத்துலையுமே அது செஞ்சு மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கும் இந்த இளைஞர்கள் எல்லாருமே ஆல் பாஸ் கொரோனா அப்படின்னாலேயே அண்ணன் எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அண்ணன் கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்ட பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி கல்லூரிக்கு போகிறாங்க. அவங்களாம் கண்டிப்பாக அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீடு. நேற்று கூட சட்டசபையில் காரசாரமான விவாதம். யார் அதற்கு உரிமை கொண்டாடுறதுன்னு இல்லை, உரிமை கொண்டாடுறதுன்னா அண்ணன் தான் கொண்டாட முடியும். கண்டிப்பாக. ஏன்னா அவர் தான் அதுக்கு உரித்தானவர், அவரதுக்கு தான் சொந்தம். அந்த 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்ததுக்கே உரிமை கொண்டாடணும்னா அண்ணன் எடப்பாடியார் தான் கொண்டாடணும். ஆனால் அப்படியே மாற்றி அப்படியே ஒரு பொய்க்கதையை சட்டசபையில் திமுக சொல்லுதுன்னா இதுவே பொய் பிரச்சாரம் தானே எல்லாமே. இதை கொண்டு வந்தவர் ஆளுநர்கிட்டேருந்து பதில் வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அதையும் மீறி ஒரு உத்தரவை போட்டவர் அண்ணன் எடப்பாடியார். இந்த 2 விஷயமும் எதிர்கால பிள்ளைங்களுக்கு, எதிர்காலத்தில் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு, எதிர்காலத்தில் பிள்ளைங்களுடைய ஒரு கனவை நனவாக்குறதுக்கு அவர் கொண்டு வந்த இந்த 2 திட்டமுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம். சூப்பர். ஆக்சுவலி இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாகவே என் மைண்டில் இந்த 2 ஸ்கீம் இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது அவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸை சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இது வந்து என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கரண்ட் ஜென்ரேஷனோடு இருக்கீங்க. ஏன்னா இந்த ஆல் பாஸ் மூலமாக தான் வாழ்க்கையில் பாஸே ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சவங்கலாம் பாஸ் ஆகி, சரி எடப்பாடியார் ஒரு வாய்ப்பு கொடுத்துறாரு, இதுக்கு பிறகாவது படிப்போம், அடுத்த காலேஜுக்கு போய் படிப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்ன 7.5 எத்தனையோ குடும்பங்களில் இன்றைக்கி மருத்துவ படிப்புங்கிற ஒரு கனவை நனவாக்கியிருக்கு. கிரேட், சூப்பர். இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துலேருந்து என்னுடைய அடுத்த கேள்வி எடுக்கிறேன். அதாவது இவர் ஆல் பாஸ் போட்ட பசங்கள்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனால் இப்போது ஊடகங்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இளைஞர்களுடைய ஓட்டு அதிமுகவுக்கு வராது, ஏன்னா அடுத்த எம்ஜிஆர் விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த விஜய், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒப்பிட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த கேள்வியை பிடிக்கல முதல்ல. இல்லை ஏன் கேள்வி இல்லை, ஒரு நிமிஷம் சாரி. இந்த கேள்வியே எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கேள்வி. ஏன்னா நான் புரட்சித் தலைவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்தவன், அவர் மடியில் உட்காந்துருக்கேன் புரட்சித் தலைவரை. அவர் வந்து ஒரு சாதாரண தொண்டரை கூட அவர் எப்படி பார்ப்பார், எவ்வளவு ரொம்ப அந்யோன்யமாக அவர் பழகுவார் அப்படின்றத நான் கண்ணால் பார்த்தவங்க. அதே மாதிரி அவர் சாப்பிடும்போது பார்த்துருக்கேன்,
புரட்சித் தலைவர் தனியாகவே சாப்பிடவே மாட்டாங்க. எப்போ எந்த காலத்துலையும் அவர் சாப்பிட்டதில்லை. அவர் வீட்டில் கூட அவர் சாப்பிட உட்காந்துட்டாருனாலேயே வெளியில் யார் யார் முக்கியமானவங்க வந்திருக்கிறாங்க, அதில் சில பேர் போவாங்க அந்த டைமுக்கு. அப்போ புரட்சித் தலைவர் இருக்கும்போது இவங்கெல்லாம் போகிறவங்களையெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. சாப்பாட்டுக்கு போகிறீங்க, கரெக்டாக அவர் சாப்பிட்ற நேரத்துக்கு உட்கார போகிறீங்க அப்படின்லாம் கேலி பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி அவர் சாப்பிடும்போது கூட கூட யாரையுமே உட்கார வைக்காமல் அவர் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு சின்ன விஷயந்தான், சாப்பாட்டு விஷயம். அப்படி மக்களை நேசித்தவர். அதே மாதிரி யார் வந்தாலும், மக்கள் பார்க்குறதுக்கு வர்றாங்க பாருங்கள், யார் வந்தாலும் அவர் இத்தனை மணிக்கு தான் வருவார்னு தெரிஞ்சால் அத்தனை மணிக்கு போகாமல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டா பின்பக்கத்து வழியே நேராக கிச்சனுக்கு தான் போவாங்க. கிச்சனுக்கு போய் அங்கே போய் கிச்சனில் இந்த வெளியிலேருந்து வர்றவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஹால் ஒன்று இருக்குது. அங்கே போய் உட்காந்து போனோடனே யார் போனாலும் நீ யார் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உட்காந்துட்டாங்களா சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு. அவருக்கு தெரியாமலேயே புரட்சித் தலைவர் சொல்லாமலேயே அங்கே நடக்கும். அவ்வளவு தூரம் மக்களை நேசித்த ஒரு தலைவரை, அவ்வளவு தூரம் மக்களுக்கு படியிழந்த தலைவரை, லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற தலைவரை ஒப்பிட்டிங்கன்னா எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இல்லை, இவரையும் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 41 பேர் இறந்து போனாங்கல்ல. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு தாராளமாக சொல்லுங்கள். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இவங்க 2 பேரும் எங்களுக்கு குலதெய்வம். அதிமுக தொண்டர்களுக்கு குலதெய்வம் அம்மாவும் புரட்சித் தலைவரும். அந்த குலதெய்வம்ன்றது ஒரு கோயிலில் தான் குலதெய்வமாக கும்பிடுவோம். அனைத்திந்திய அதிமுகன்றது எங்களுக்கு கோயில். இந்த கோயிலில் இருக்கிற குலதெய்வம் அவங்க. யார் வேணாலும் கும்பிட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கும்பிட்றவன் அப்படியே தான் கும்பிட்டு போயிடுவாங்க. அப்படியே போகும்போது வரும்போது அப்படியே கும்பிட்டு போட்டு புத்தி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த குலதெய்வத்தை பங்கு போடுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். இது ஒன்றும் அவங்க கட்டின இடம் இல்லை, அவங்க சொந்த இடம் இல்லை. இது எங்கள் சொந்த இடம், எங்கள் சொந்த இடம், புரட்சித் தலைவர் கொடுத்த இடம். அதுக்கு நீங்கள் கும்பிடலாமே தவிர பட்டா போட முடியாது. பட்டா போடுற உரிமை உங்களுக்கு கிடையாது. பட்டாதாரர்கள் நாங்கள் தான். அதனால் கும்பிட்டு போங்க வேண்டாம். ஆனால் நாங்கள் அவர் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்கிறத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஓகே, கரூரில் நடந்த நிகழ்வு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் நிகழ்வாக இந்த ஒப்பீடுகளை விட்டுருவோம். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கூட்டங்களில் கூடாத கூட்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அவருக்கு முன்னாடியும் யாருக்கும் அவ்வளோ கூட்டினதில்லை, அவருக்கு பிறகும் யாருக்கும் அவ்வளவு கூட்டம் கூட்டினதில்லை. ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு உயிர் போனதாக கூட நம்ம செய்திகள் கேட்டதில்லை. ஒரு 41 பேர் இறந்து போயிடுறாங்க. விஜய் அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறாரு. அதற்கு பிறகு அவங்கள அவருடைய ஊருக்கு அல்லது அவர் இருக்கக்கூடிய பனையூர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் நிகழ்வாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலேயே ஒரு நடக்கக்கூடாத சம்பவம், வருந்தத்தக்க சம்பவம். இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட போய் உடனே ஆறுதல் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. இது நடந்து போச்சு. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் நடந்ததுக்கு பிறகு அந்த பகுதியில் போய் சந்தித்து பேசி பார்க்கல. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழக்க வழக்கங்கள் எப்போவுமே ஒரு துக்கம் நடந்துருச்சுன்னு சொன்னால் அது 10 நாள் ஆனாலும் சரி, 30 நாள் ஆனாலும் சரி, 3 மாதம் ஆனாலும் சரி, அந்த துக்கம் நடந்த வீட்டுக்கு தான் நம்ம போய் விசாரிச்சுட்டு வருவோம். துக்கம் விசாரிப்பது ஒரு நிகழ்வு. ஒரு நாள் எங்களால் முடியல, நான் வெளியே போயிருந்தேன், இல்லை இந்த மாதிரி எனக்கு சந்தர்ப்பம் சரியாக இல்லை, எங்கள் கோயிலுக்கு போயிருந்தாங்க, வர முடியும், ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக நம்ம சொல்லுவோம். சொல்லிவிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஏதாவது உதவினா கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு தான் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லிட்டு வருவோம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு துக்கம் நடந்த வீட்டுக்காரவங்களை சென்னைக்கு வர சொல்லி இங்கே உட்கார வச்சு துக்கம் கேட்ட வரலாறு ஒரு படைச்சிருக்கிறாருன்னா அது அவர் தான் படைச்சிருக்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து போனவங்களுக்கெல்லாம் 20 லட்சம் ரூபா கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. ஸோ 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வள்ளல் மனதாக பார்க்கலையா நீங்கள்? நீங்கள் இப்போ நிறைய இடத்துல விபத்துகள் நடக்குது. விபத்து நடந்தோடனே அதில் ஏதாவது ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டு மறைஞ்சிட்டா உடனே இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க அவங்க வண்டி வாகனங்களுக்கெல்லாம். அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. உடனே அந்த இறந்த இடத்துல 10,000மோ 20,000மோ கொடுப்பாங்க. ஆனால் என்ன கொடுத்தாலும் இவர் 20 லட்சம் கொடுத்தா கூட இறந்து போனவங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. பணம் 1 கோடி கூட கொடுக்கட்டும், இறந்தவங்களை திருப்பி கொடுக்க முடியுமா?
2வது குழந்தைங்க முதற்கொண்டு இறந்து போயிருக்கிறாங்க. குழந்தைங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் குழந்தை இல்லாதவங்க தத்தெடுக்கிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்க துள்ள துடிக்க செத்து போயிருக்காங்க. அங்கே இறப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, இவர் கிளம்பிட்டார். எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? இது எப்படி அனுமதிக்க முடியும்? இல்லை, அந்த நிகழ்வு ஒரு துக்ககரமான நிகழ்வு, அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் 3 தொகுதிகளில் மயிலாப்பூரில், 1000 விளக்கில், ஆலந்தூரில் நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த முறையும் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறீங்க. இப்போ உங்களுக்கு எதிராகவும் தாவேகாவின் சார்பாக யாரோ ஒருவர் களத்தில் நிற்பார், திமுகவின் கூட்டணியின் சார்பாக யாரோ ஒருத்தர் களத்தில் நிற்பாங்க, வேறு மற்ற கட்சிகளும் நிற்க போகிறாங்க. பொதுமக்களுக்கு ஒரு பார்வை வேணும்ல. இப்போது நீங்கள் இருக்கீங்க, எந்த நிமிடம் வேண்டுமானாலும் வளர்மதி அம்மா வீட்டு கதவை தட்டலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஏன்னா நீங்கள் பொது வாழ்க்கையில் தான் இருக்கீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு இறப்பு நிகழ்ந்த போது கூட அந்த இடத்தில் நிற்காத ஒரு தலைவரின் சார்பாக அவர் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு வேட்பாளர் நிற்க போகிறாரு. அவருக்கும் மக்கள் ஓட்டு போட போகிறாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த மக்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் ஆதங்கமாக இருக்குது. அதுதான் ஒரு கேள்வியாகவும் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனைனா நான் சொல்கிறது அதிமுக மட்டுமல்ல, திமுகவையும் கூட நான் சேர்த்துக்கிறேன். டு சம் எக்ஸ்டென்ட் அதிமுக காரங்க வீட்டை எப்போ வேணாலும் கதவை தட்டலாம், திமுக காரங்க வீட்டு கதவை அப்பப்போ அட்லீஸ்ட் திமுக காரங்களாவது போய் தட்டலாம். ஆனால் தாவேக்காவை நம்பி ஓட்டு போடுபவர்கள் யார் வீட்டு கதவை தட்டுவாங்க? அது வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் உடனே எப்படி ஊர்ஜிதமாக சொல்கிறீங்க? போடவே மாட்டாங்கங்கிறீங்களா? அதாவது அவரை பார்க்குற பார்வைகள் வேற. நீங்கள் அதிமுகன்றது அரை நூற்றாண்டுக்கு மேலான உள்ள கட்சி. திமுகவுக்கும் அதே வரலாறு தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுக்குமே வந்து அதே வரலாறுகள் தான். அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்த உடனேயே நாங்கள் முதலமைச்சர் ஆகிடுவோன்ற ஒரு பெரிய கனவுகளோடு வந்து ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தவறான முறையில் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நடிகர், நல்ல சிறந்த நடிகர், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நல்ல தலைவரான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் இல்லை. அவருக்கு கூடுற கூட்டம் ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர்களை வந்து அரசியல் படுத்தாமல் ரசிகர்களாகவே வச்சிட்ருக்கிறார் அவர். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய தகுதி. அது இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. அப்போல்லாம் நமக்கு தொலைக்காட்சி இல்லாத நேரம், வெறும் ரேடியோவை மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்த நேரம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நாளுக்கு நாள் மக்கள் வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஓட்டு போட்டால் எப்படி இருக்கும், இவருக்கு ஓட்டு போட்டால் எப்படி இருக்கும், இவருக்கு ஓட்டு போட்டால் எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே அதுக்கு பதில் இருக்குது. அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்போ எல்லாரையுமே பார்த்துடலாம். எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் பார்வையாளர் நேரம்னு வச்சுருப்பாங்க. அந்த டைமில் போய் பார்த்துருவாங்க. ஆனால் அதுக்கும் மாற்றி எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ராத்திரி 1 மணி வரைக்கும் பார்த்துட்ருப்பார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 1 மணி வரைக்கும் உட்காந்து விசிட்டர்ஸ் பார்த்துட்ருப்பார். காலையில் பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடியாகி கரெக்டாக 9 மணிக்கெலாம் வந்து உட்காந்துடுவார். உட்காந்து பெல் அடித்து உடனே கூப்பிட்டுருவார். அதிக நேரம் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை பார்க்க போய் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவர் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் தரைமார்க்கமே கிடையாது. முதல்ல தரைமார்க்கம் கிடையாது, வான்வெளி தான். வான்வெளியில் போகும்போது எப்படி பார்க்க முடியும்? மக்களை பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்த உடனேயே அவர் போகிற பயணம் எப்படின்னு கேட்டால் அதில் வந்து வெளியில் இருக்கிறவங்கள முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். அதனுடைய வாகனத்தினுடைய தொலைக்காட்சியில் பார்த்ததை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கட்டுப்பாடுகள். அந்த கட்டுப்பாடுகளை மீறி கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டருக்கு தாண்டி பார்க்கக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க. எப்படி அவங்கள வந்து இவங்க நெருங்கி பார்க்க முடியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அந்த அம்மா எவ்வளவு நேரம் அந்த வாசலில் நின்று அவர் எங்கள் தலைவர் வரணும், ஏதோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய குறை அதை சொல்கிறதுக்காக நிற்கிறாங்க. அவர் காரில் வர்றாரு, ரொம்ப கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் காத்திருக்காங்க. ஆனால் காரில் வர்றவர் அந்த கிளாஸை இறக்கி என்ன வாங்க பின்னாடி வாங்க பேசலாம் அப்படின்னு கூட சொல்லலை. அது பறந்து போயிட்டார். இது இந்த தொலைக்காட்சியில் பார்த்தது தான் நான். இது சாதாரணமான விஷயம், ஒரு இன்சிடெண்ட்டு. ஆக ஒரு மக்களோடையோ இல்லை சொந்த கட்சிக்காரர்களோடையோ ஒரு தொடர்பு இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து எப்படின்னு எனக்கு தெரியலை. இவர் என்ன பண்ண போகிறார் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை. ஜெர்மனியில் ஹேம்லின் அப்படின்ற ஒரு ஊரில் எலி தொந்தரவு நிறையா இருந்திருக்கு. எலி தொந்தரவு நிறையா இருந்த உடனேயே அதனால் அந்த மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்தார்.
நான் நல்ல புல்லாங்குழல் வாசிப்பேன், இந்த என்னுடைய இசையால் அந்த எலியெல்லாம் வெளியேற்றிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வருவார். அவங்களும் சரின்னு சொல்லிவிடுவாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பார். இவர் புல்லாங்குழல் வாசித்தோடனே அவர் சொன்ன மாதிரியே எலியெல்லாம் வெளியில் வருது. ஆயிரக்கணக்கான எலிகள் பின்னாடியே வருது. வந்த உடனேயே நேராக அவர் வந்து ஆற்றுக்கு போகிறாரு. ஆற்றுக்கிட்ட உள்ளே போய் நுழைஞ்சோடனே எலியெல்லாம் உள்ளே போயிடுது. எலியெல்லாம் மூழ்கினோடனே செத்து போயிடுது, அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுது. இது வந்து எலிக்கதை. இன்றைக்கி விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அந்த இசை ஊதி காட்டி தொண்டர்களை வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆற்றுல விட போகிறதில்ல, கடலில் கொண்டு போய் தான் விட போகிறாரு. ஓகே, இந்த எலிக்குள்ளார, இந்த எலி கூட்டத்துக்குள்ளார செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு இல்லை, திமுகவை ஆதரிக்காமல் அதிமுகவை ஆதரிக்காமல் தாவேக்காவை ஆதரிப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் பேச்சு, விஜய் அவர்களுடைய பேச்சு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு, இந்த மூணுத்தையும் ஒப்பிடணும்னா எப்படி ஒப்பிடுவீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நான் பார்த்த, நான் ரசித்த, என்னை வளர்த்த ஒரு தலைவர் எம்ஜிஆர். அம்மா? அம்மா என்னுடைய தெய்வம். எடப்பாடியார்? எங்கள் அண்ணன் ஸ்டாலின். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.